பிரைஸ் தி லார்ட். இன்றைய நாளிலும் ஆண்டவர் நம்மோடு இடைப்படுகிற வார்த்தை ரூத் 3வது அதிகாரம் 11வது வசனம். இப்போதும் மகளே, நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடி எல்லாம் செய்வேன். நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊரார் எல்லாரும் அறிவார்கள். ஆமேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்தம் பார்த்திங்கன்னா, நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடி எல்லாம் செய்வேன். நீ என்னென்ன கேட்டியோ அது எல்லாமே நான் உனக்கு தருவேன். இது வரைக்கும் உங்களை நிந்தித்த அவமானப்படுத்தின வார்த்தைகளை நீங்கள் கேட்டிருப்பீங்கன்னா, ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் குணசாலி என்பதை இந்த ஊரார் எல்லாரும் அறிந்து கொள்ளும்படியாய் தேவன் உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார். உங்களுடைய நிந்தனைகள், அவமானங்கள் எல்லாம் மாறப்போகிறது. நீங்கள் என்னென்ன விண்ணப்பங்களை ஆண்டவரிடத்தில் கேட்டீங்களோ அது எல்லாவற்றையும் ஆண்டவர் உங்களுக்கு தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். பாருங்கள், இந்த ரூத்துக்கு இந்த வாக்குத்தத்தம் கிடைக்கும்போது எதை அடிப்படையாக வச்சு இது கிடச்சிது தெரியுமா? முந்தின வசனத்தை வாசித்தோன்னா, உன் முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் உன் பிந்தின நற்குணம் உத்தமமாக இருக்கிறது. ஆமேன். ஆண்டவர் இந்த ஆசீர்வாதத்தை நமக்கு தரணும் அப்படின்னா, நம்மக்கிட்ட இருக்க வேண்டிய ஒரு காரியம் என்னென்னா, நம்முடைய நற்குணம். நம்ம எப்படி இருக்கிறோம்? ரூத்தை குறித்து நம்ம பார்த்தோன்னா, அவங்க ஒரு மோவாபிய ஸ்திரீ. மோவாபியர்கள்னால் யாருன்னா, ஆண்டவரால் தள்ளப்பட்ட, ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு சந்ததின்னு சொல்லலாம். ஆண்டவர் வெறுத்த ஒரு ஜாதி அவங்க. அந்த ஜாதியில் வந்த ஒரு பெண் நகோமியின் மூலமாக அவளை தன்னுடைய சொந்த மாமியாக ஏற்றுக்கொண்டு தன் மாமியோடு அவங்களுடைய ஊருக்கு வந்து, உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்று சொல்லி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறமா அவங்களுடைய நற்குணம் உத்தமமாக இருந்திருக்கிறது. அந்த உத்தமமான நற்குணத்திற்கான பலனாக தான் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நீ வேண்டி கொண்டபடி எல்லாம் உனக்கு செய்வேன். அப்போது இன்றைக்கி ஆண்டவர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குற காரியம், நம்மளும் ஆண்டவருடைய பிள்ளைங்க தான். நம்ம குணம் எப்படி இருக்குது, நம்மளுடைய நற்குணம் எப்படி இருக்குது, ஆண்டவருக்கு முன்பாக மற்ற மனுஷர்களுக்கு முன்பாக நீங்கள் நல்ல பேர் வாங்கிட்டு இருக்கீங்களா இல்லையாங்கிறத ஆண்டவர் பார்க்கவே இல்லை. அவருக்கு முன்பாக நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? மனுஷங்க உங்களை நல்லவங்கன்னு சொல்லி பாராட்டிக்கிட்டே இருந்தால் நீங்கள் நல்லவங்க இல்லை. அவங்களுக்கு முன்பாக நீங்கள் எப்படி இருக்கிறீங்கிறது உங்கள் இருதயத்துக்கு தெரியும். உங்களுடைய குணங்கள், உங்களுடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? சீர்கெட்டு இருக்கிறதா, இல்லை ஆண்டவர் சீர்தூக்கி பார்க்கும் பொழுது ஆண்டவருக்கு ஏற்றதாக இருக்கிறதா? இன்றைக்கு ஆண்டவர் அதை நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். அப்படி உங்களுடைய குணம் நற்குணமாய் இருக்குமேயானால் இந்த ஆசீர்வாதம் ஆண்டவர் உங்களை சுதந்திரிக்க செய்வார். அதனால் உங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உங்கள் குணத்தை ஆண்டவருக்கு ஏற்றதை மாற்றுங்கள். காட் பிளஸ் யூ.